என்னது ஒரு பூட்டு வாங்கி போட்டால் நம்ம வேண்டுறதெல்லாம் நடக்குமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நாங்கள் போயிருந்த இடம் தான் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிற ஹொஸ்கோட்டே கோவில். ஹொஸ்கோட்டே வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்குது. டுவர்ட்ஸ் திருப்பதி போகிற வழியில் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இதுக்கு தெரிஞ்சோன்னே சரி அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம், அப்படி அங்கே என்ன தான் அந்த பூட்டு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் தென்னை மரம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து டுவர்ட்ஸ் ஹொஸ்கோட்டே போயிட்டு இருந்தோம். அவுட்டர் சிட்டி கிராஸ் பண்ணோன்னே டுவர்ட்ஸ் திருப்பதி ஹைவே ஏறணும். போகிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு ஹொஸ்கோட்டையிலேருந்து மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இந்த கோவில். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பூச்செடி, அப்புறம் தென்னந்தோப்பு அந்த மாதிரி தான் வந்துட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே பூட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூட்டு வந்துட்டு வாங்கி நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த கோவிலில். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு பூட்டு வாங்கி ட்ரை பண்ணோம். ப்ளஸ் அதோட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். நம்ம நார்மலாக நம்ம ஊர்லலாம் தேங்காய் உடச்சி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்கி ஒரு சிகப்பு துணியில் கட்டி அங்கே இருக்கிற ஒரு மரம் ஃபுல்லாக தேங்காய் கட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் கூட இடம் இருக்காது தேங்காய் கட்டுறதுக்கு, அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தேங்காய் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நானும் வந்துட்டு என் ஃப்ரெண்டும் 2 பூட்டு வாங்கி லாக் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு வேண்டியிருந்தோம். சரி அது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வேண்டிட்டு லாக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு கீயை வந்துட்டு நீங்கள் அங்கேயே போட்டு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 எம்டி ஃபீல்டுக்கு நடுவில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியில் அங்கேருந்து வந்துட்டு ஒரு பஸ் ஃபெசிலிட்டியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஓன் வெஹிக்கல் வச்சுருக்கீங்க, ஷேர் ஆட்டோஸ் இருக்காங்க, இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஓன் வெஹிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு போகலாம். கோவில் வந்துட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர் டு திருப்பதி போகிற ஹைவேல நீங்கள் போய் ஹொஸ்கோட்டே அப்படின்ற இடத்துல வந்துட்டு இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் இந்த அம்மன் பேர் சொன்னீங்கன்னா ஹொஸ்கோட்டே அம்மன் டெம்பிள்னு கேட்டிங்கன்னாவே உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. உள்ளே ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பைக்கில் போனதால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. போகிற வழியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோடு அந்த மாதிரிலாம் கிடையாது, செம்மண் ரோடு தான் இருக்குது. ப்ளஸ் 2 சைடும் வந்துட்டு மாந்தோப்பு அப்புறம் பூச்செடி அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. செடி போட்டு விவசாயம் பண்ணுறது, அப்புறம் ரோஜா பூ விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஆனால் போகிறப்ப வந்துட்டு பிளானோட போங்க. அங்கே வந்துட்டு பக்கத்துலலாம் எந்த கடையுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணோம், ஏன்னா நாங்கள் மத்தியானம் சாப்பிடல. சரி நான் வெளியில் அங்கே கிட்ட கோயில்கிட்ட போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அங்கே சுற்றி முற்றி வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தான் இருந்தாங்க. என்ன பாதாம் பால் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. வேறு இந்த ஹோட்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, என்னென்னா காயின் எடுத்து நம்ம சில்லறை காசு எடுத்து அந்த செவத்தில் வந்துட்டு ஒட்டுறாங்க. அது ஒட்டி நின்றுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் பார்க்குறாங்க. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு அம்மனையும் வீடியோ எடுத்திருப்பேன். அங்கே வந்துட்டு ஒரு சிலவங்க வந்துட்டு வீடியோ எடுத்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வேறு யாராவது தெரியாதவங்க அன்னோன் பர்சன் வீடியோ எடுத்தால் அம்மனை வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டையும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, பேப்பரில் எழுதி மாலையாக மாட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்னும் நிறையா கேதர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த கிளிப்பை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.